கர்ணனுக்கும் அர்ஜுனனுக்கும் இடையிலான இறுதிக்கட்ட போரின் போது கர்ணன் தனது அசாதாரண வில்லியல் திறமையுடன் மின்னல் போல் அம்புகளை மழையாக பொழிந்தான். அந்த அம்புகள் சாதாரணமல்ல, ஒவ்வொன்றும் அழிவை தரக்கூடிய சக்தியுடன். அர்ஜுனனும் பின்னடையவில்லை. ஆனால் அந்த நொடியில் கர்ணனின் தாக்குதல் வேகம் ஒரு கணம் எல்லையை தாண்டியது. அந்த கொடூரமான அம்பு பரிமாற்றத்தின் போது கர்ணனின் சில அம்புகள் நேராக கிருஷ்ணர் மீது பாய்ந்தன. அர்ஜுனனின் தேரோட்டியான கிருஷ்ணர் அந்த தாக்குதலை தடுத்தாலும் அவரது கவசம் கிழிந்தது. அவரது உடலில் காயம் தெரிந்தது. கிருஷ்ணர் காயப்படுவதை பொறுத்து கொள்ள முடியாத கோபமடைந்த அனுமன் கர்ணனை கொல்ல அர்ஜுனனின் தேர்கொடியிலிருந்து இறங்கி நின்று இரு படைகளையும் அச்சுறுத்தும் ஒரு பயங்கரமான கர்ஜனையை எழுப்பினார். அனுமனின் கர்ஜனை மலைகளை குலுக்கும் இடியொலி போல. இரு படைகளும் நடுங்கின. ஹனுமானின் விஸ்புருவத்தை கண்டு அச்சமடைந்த கர்ணன் தனது ஆயுதங்களை கீழ் வைத்து பணிவுடன் வணங்கி நின்றான். அனுமன் கௌரவப்படை முழுவதையும் அழித்து போரின் விதிகளை மீறுவதை தடுப்பதற்காக கிருஷ்ணர் அவரை அமைதிப்படுத்தினார். அமைதியடைவாய் வாயுபுத்திர ஆனுமான், இது திரேதாயுகம் அல்ல, நீ போர்க்களம் புகுவதற்கு. கிருஷ்ணரின் அறிவுரையை கேட்ட ஹனுமான் அமைதியடைந்து மீண்டும் அர்ஜுனனின் தேர்கொடியில் அமர்ந்தார். போர்க்களம் மீண்டும் தனது இயல்பை தொடர்ந்தது.